பாகற்காய் கசக்குன்னு ஒதுக்குறீங்களா? இந்த மேஜிக் பிட்லைய சாப்பிட்டா திரும்ப திரும்ப கேட்பீங்க. இது வெறும் சுவை இல்ல, சர்க்கரை நோய்க்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு அற்புதமான பாட்டி வைத்தியம். இந்த கல்யாண வீட்டு ரகசியத்தை பார்க்க மறக்காம இப்பவே ஸ்பைஸ் ரூட் கேன்வாஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. முதல்ல கருப்பு கொண்டக்கடலைய 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா சாஃப்டா வேக வச்சுக்கலாம். சமையல் டிப்ஸ்: கசப்பு போக பாகற்காய நறுக்கி உப்பு மஞ்சத்தூள் போட்டு 10 நிமிஷம் வைங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு நல்லா திக்கான கரைசலாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப ஸ்பெஷல் மசாலா கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மல்லி வறுக்கணும். கூடவே காரத்துக்கு காய்ந்த மிளகாய், கொஞ்சம் மிளகு சேர்த்து பொன்னிறமா வறுக்கலாம். கடைசியா துருவிய தேங்காய் சேர்த்து லேசா வறுத்து நல்லா ஆற விடணும். இதுதான் பிட்லைக்கு உயிர். இந்த மணக்கிற மசாலாவை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக விழுது போல் அரைச்சிக்கலாம். இப்போ ஊற வச்ச பாகற்காயை பிழிஞ்சு நல்லெண்ணெயில் வதக்கினா கசப்பே இருக்காது. வதங்கிய காயில புளிக்கரைசல் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விடணும். சமையல் டிப்ஸ்: புளிப்பும் கசப்பும் பேலன்ஸ் ஆக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கங்க. காய் நல்லா வெந்ததும் நாம ஏற்கனவே வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலைய இதுல சேர்க்கலாம். இப்ப அரைச்சு வச்ச அந்த ஸ்பெஷல் தேங்காய் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கூடவே நல்லா மசிச்ச துவரம் பருப்பையும் சேர்த்து பிட்ல பதத்துக்கு கொண்டு வரணும். எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு மனம் வீடு முழுக்க பரவட்டும். இப்ப முக்கியமான தாளிப்பு: தாளிக்கிற கரண்டியில தேங்காய் எண்ணெய் சூடாக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா பொரிய விடணும். கடைசியா ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை போட்டா அதோட சத்தமும் வாசமும் அற்புதம். இந்த சூடான தாளிப்ப கமகமக்கும் பிட்லையில கொட்டினா நம்ம கல்யாண பிட்ல ரெடி. சுட சுட சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டு இந்த பிட்லைய பிசைஞ்சு சாப்பிட்டா சொர்க்கம். இந்த ஆரோக்கியமான உணவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.